வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. ஒரு சாதாரண மனிதன் பல கோடி மதிப்புள்ள கார்ப்பரேட் நிறுவனங்களையே அலற விட்டா எப்படி இருக்கும்? பெப்சி கிட்ட ஃபைட்டர் ஜெட் கேட்ட ஒரு மாணவன், வெறும் 200 ரூபாய்க்கு 8 கோடி மதிப்புள்ள பிளைட் டிக்கெட்டை வாங்கிய மனிதன், அப்புறம் 300 நாள் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தையே ஏமாத்தி சாமர்த்தியமா சாப்பிட்ட ஒரு முதியவர். நம்ப முடியல, ஆனா இதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கு. மார்க்கெட்டிங் வரலாற்றிலேயே நடந்த 3 மிகப்பெரிய கிளிச்சஸ். இதை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 21 வயசு பையன் பண்ண காரியம் உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிகளையும் நடுங்க வச்சது. இன்னைக்கு நாம டிவில பாக்குற விளம்பரங்கள்ல கீழே மிக சிறிய எழுத்துக்கள்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்னு வர்றதுக்கு காரணம் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான். பெப்சியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 1996ல அமெரிக்கால ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெப்சி வாங்கி குடிச்சா அதுல இருந்து ஒரு லோகோவை வெட்டி எடுத்தா ஒரு பாயிண்ட், இப்படி 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் சேர்த்து அதோட எவ்வளவு பாயிண்ட்ஸ் வேணுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸுக்கு காசும் கொடுத்தா 75 பாயிண்ட்ஸுக்கு பெப்சி டி ஷர்ட் வாங்கலாம், 1450 பாயிண்ட்ஸுக்கு லெதர் ஜாக்கெட் வாங்கலாம், 175 பாயிண்ட்ஸ்க்கு கூலிங் கிளாஸ் வாங்கலாம். இப்படி எவ்வளவு பாயிண்ட்ஸ்க்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு அந்த கேட்லாக்ல போட்டிருந்துச்சு. அந்த கேட்லாக்ல கடைசியா இருந்தது ஒரு போர் விமானம். எஸ், ஒரு நிஜமான போர் விமானத்தை தான் அறிவிச்சிருந்தாங்க. ஹாரியர் ஃபைட்டர் ஜெட். அந்த ஃபைட்டர் ஜெட் வாங்க 7 லட்சம் பாயிண்ட்ஸ் வேணும். 15 பெப்சி லோகோ அதோட சேர்த்து கிட்டத்தட்ட $7 லட்சம் தேவைப்படும். அப்ப இருந்த இந்திய மதிப்புக்கு 2.5 கோடி ரூபாய் தேவைப்படும். பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஜான் லியானோட் அப்படிங்கிற 21 வயசு பையன் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டான். ஏன்னா $7 லட்சம் கொடுத்து வாங்க போற அந்த போர் விமானத்தோட உண்மையான விலை $33 மில்லியன், அதாவது 110 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 80 மடங்கு லாபம். உடனே இந்த பிளான சொல்லி இன்வெஸ்டர்களை பிடிக்கிறான். பலர் இந்த ஐடியாக்கு இன்வெஸ்ட் பண்ண முன் வர்றாங்க. இப்படி ஒரு ஆப் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பெப்சி நிறுவனத்துக்கு தெரியாம அவங்களும் இன்னும் மும்முரமா இந்த விளம்பரத்தை திரும்ப டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை அதை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது. ஒரு டீ விளம்பரம் பாக்குறோம், அந்த டீ குடிச்சா வானத்துல பறக்கலாம் அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா நிஜத்துல நம்ம அப்படி நினைச்சா டீ குடிக்கிறோம்? அப்படித்தான் மக்கள் ஒரு போர் விமானத்தை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பினாங்க. அவங்க நம்பிக்கை உடைக்க $7 லட்சம் செக்கும் 15 பெப்சி லோகோவும் அவங்க மேஜ மேல வந்து விழுந்துச்சு. இந்தாங்க நீங்க கேட்டது, எனக்கு போர் விமானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு லியோனார்ட் கேட்டான். பெப்சி நிறுவனம் மிரண்டு போனாங்க. அது வெறும் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் லியோனார்ட் கேட்கல. எனக்கு போர் விமானம் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு உறுதியா நின்னாரு. கோர்ட்டுக்கு போய் பெப்சி மேல கேஸ் போட்டாரு. கேஸை விசாரிச்ச நீதிபதி, போர் விமானம் எப்படி ஒரு சிவிலியனுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு லியோனார்ட் கிட்ட கேட்டாரு. அதுக்கு லியோனார்ட், இது நீங்க பெப்சி நிறுவனத்துக்கிட்ட தான் கேட்கணும், அவங்க தான் கொடுக்கறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு நீதிபதி, அவங்க சொன்னது ஒரு ஹியூமர் சென்ஸ்ல சொன்னது, அது குழந்தைக்கு கூட தெரியும், உனக்கு தெரியாதா அப்படின்னு நீதிபதி சொல்லிட்டு பெப்சிக்கு சாதகமா தீர்ப்பளிச்சு கேஸை டிஸ்மிஸ் பண்ணாரு. இதுக்கு பிறகு பெப்சி அந்த விளம்பரத்துல $7 லட்சம் இருந்து $700 மில்லியன் மாத்தினாங்க. அதாவது அந்த விமானத்தோட விலையை விட 100 மடங்கு அதிகம். அது மட்டும் இல்லாம கீழே ஜஸ்ட் கிட்டிங் அப்படிங்கிற வேடையும் ஆட் பண்ணாங்க. இந்த கேஸுக்கு அப்புறம் தான் விளம்பரங்கள்ல கீழே மிக சிறிய எழுத்துக்கள்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை, அதாவது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற வாசகம் கட்டாயமாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடைமுறையில் இருந்தாலும் பல கம்பெனிகள் அதை பெருசா கண்டுக்கல. இந்த சம்பவத்துக்கு பிறகு கார்ப்பரேட் கம்பெனிகள் அரண்டு போய் டிஸ்க்ளைமர் போடுறத தவறாம கடைபிடிச்சாங்க. இன்னைக்கும் இது எல்லா விளம்பரங்கள்லயும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு காரணம் இந்த பெப்சி வழக்கு தான். சீனாவுல இந்த முதியவர் செஞ்ச சம்பவம் உலகத்தோட ஏர்லைன்ஸ் விதிகளையே மாற்றி அமைச்சது. பென்ஷன் வாங்கிட்டு வீட்டுல வேலை இல்லாம சும்மா இருந்தாரு ஒரு முதியவர். மதிய நேரம் வந்துச்சு. கோட் சூட்டை மாட்டி அவர் புக் பண்ண பிளைட் டிக்கெட்டை எடுத்து பேக்ல வச்சுட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு பக்கத்துல இருந்த சியான் யாங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போனாரு. ஏர்போர்ட் வளாகத்துல நுழைஞ்சதும் அவர் அங்கிருந்த விஐபி லவுஞ்சுக்குள்ள போனாரு. இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் புக் பண்ண கஸ்டமர்களுக்கு அன்லிமிடெட் உணவுகள் ஃப்ரீயா கொடுக்கப்படும். அவர் டிக்கெட்டை காட்டிட்டு உள்ள போனாரு. அங்க இருந்த வகை வகையான வெஜ் நான்வெஜ்களை வெளுத்து வாங்கினாரு. உள்ள இருந்த சில ஊழியர்கள் அவரை ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஏன்னா இவர் இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி தினமும் இங்க வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு போறாரு. மீண்டும் ஃளைட்டை நாளைக்கு ரீஷெட்யூல் பண்ணிட்டு மீண்டும் நாளைக்கு வந்து லஞ்ச் சாப்பிடுறாரு. ஏன்னா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்ல அவர் புக் பண்ணது ஃபுல் ஃபிளெக்ஸ் ஃளைட் டிக்கெட், அதாவது எவ்வளவு தடவை வேணாலும் ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம், இல்ல ஃபுல்லா கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதை பயன்படுத்தி தினமும் வந்து உயர்தர உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஊழியர்கள் ஷிஃப்ட் முறையில மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த பெரியவருக்கு சாதகமாச்சு. ஒரே ஊழியர்கள் தினமும் இருக்க மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு இவர் ஒரு புதியவர் போல தெரிவாரு. ஏற்கனவே இவரை கவனிச்சவங்களால கூட இவரை ஒன்னும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா இவர்கிட்ட இருந்த ஃபுல் ஃபிளெக்ஸ் டிக்கெட்டோட ரூல்ஸ் படி இவரை கேள்வி கேட்க முடியாது. இப்படியே கிட்டத்தட்ட 300 நாட்கள் தினைக்கும் வந்து ஹை கிளாஸ் உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் ஊழியர்கள் கம்ப்யூட்டர்ல சில தகவல்கள் செக் பண்றப்ப ஒரே நபர் 300 தடவைக்கு டிக்கெட்டை ரீஷெட்யூல் பண்ணிருக்கிறத கவனிச்சாங்க. அவர் ஒவ்வொரு முறையும் விஐபி லவுஞ்சுக்குள்ள போய் உணவுகளை ஒரு கட்டு கட்டிட்டு மீண்டும் அடுத்த நாளைக்கு டிக்கெட் ரீஷெட்யூல் பண்ணிருந்தாரு. அப்புறம் தான் அவங்க கொடுக்கிற ஆஃபர்ல இருக்கிற அந்த பிரச்சனை அவங்களோட கவனத்துக்கே தெரிஞ்சது. அவர் சீனாவில இருந்து லாஸ்
ஏஞ்சல் வரைக்கும் செல்லக்கூடிய பிளைட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரு. அதோட மதிப்பு 9 லட்சம் ரூபாய் வரும். ஆனா அவர் இதுவரைக்கும் சாப்பிட்டது 10 லட்சம் ரூபாயை கடந்து போச்சு. உடனே அவரை கூப்பிட்டு அவரோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி அவருக்கு முழு தொகையும் திருப்பி கொடுத்தாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலகம் முழுக்க உள்ள எல்லா ஏர்லைன்ஸ்லயும் அன்லிமிட்டெட் ரீஷெட்யூல் வித் ஃப்ரீ ஃபுட் ஆஃபர் கொடுத்தாலும் அதுல உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் செக் வச்சு தான் கொடுத்தாங்க. ஒரு கஸ்டமர் விதிமுறைகளை மீற முடியாத அளவு சிஸ்டமை டைட் பண்ணாங்க. ஒரே ஒரு முதியவர் பண்ண சம்பவம் உலகம் முழுக்க உள்ள ஏர்லைன்ஸ் எல்லோரும் உஷாரானாங்க. ஒரு நிறுவனம் ஆடி ஆஃபர் கொடுத்தா அந்த கடையோட லாபம் எல்லாம் ஆடி காத்துல அடிச்சிட்டு போற மாதிரி ஆஃபர் கொடுக்க கூடாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஹெல்த்தி சாய்ஸ் அப்படின்னு ஒரு உணவு நிறுவனம் ஒரு அதிரடி விளம்பரம் கொடுத்தாங்க. எங்க கம்பெனி உணவுகளை வாங்கி அதுல இருக்கிற 10 பார்கோடுகளை கிழிச்சு எங்களுக்கு அனுப்புங்க. பதிலுக்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல நீங்க 1000 மைல்கள் அதாவது 1600 கிலோமீட்டர் தூரம் இலவசமா பறக்கலாம். ஒரு பக்கம் உணவு தேவையும் பூர்த்தி ஆகுது, இன்னொரு பக்கம் அவங்க பயணிக்க வேண்டிய விமான டிக்கெட் செலவும் மிச்சமாகுது. இதனால ஹெல்த்தி சாய்ஸ் கம்பெனியோட இந்த மார்க்கெட்டிங் ஐடியா ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. இந்த ஸ்மூத்தா நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல இப்படி ஒருத்தன் வருவான் அப்படின்னு அந்த ஃபுட் கம்பெனி நினைச்சு கூட பார்க்கல. ஹெல்த்தி சாய்ஸ் நிறுவனம் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் விக்கிறது இல்ல. பாஸ்தா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அப்படின்னு பல வகையான உணவுப் பொருட்களை விக்கிறாங்க. அவங்க விக்கிற எல்லா உணவுப் பொருட்களிலும் அந்த பார்கோட் இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டும் வேற வேற ரேட்ல இருக்கும். எப்படி பார்த்தாலும் $30-40 செலவு பண்ணாதான் அந்த $20 மதிப்புள்ள 1000 மைல் இலவச பயணம் கிடைக்கும். டேவிட் பிலிப்ஸ்னு ஒருத்தரோட மூளை ஒரு விபரீத கணக்கு போட ஆரம்பிச்சது. அந்த கம்பெனி விக்கிற இருக்கிறதுலயே மிக மலிவான ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை தேடி கண்டுபிடிச்சாரு. அது ஒரு புட்டிங் கேக். அதோட விலை வெறும் 25 சென்ட். 10 புட்டிங் கேக் வாங்க வெறும் $2 தான் செலவாகும். ஆனா $20 மதிப்புள்ள ஃப்ரீ ஃபிளைட் பயணம் கிடைச்சிடும். அவர் அத்தோட யோசிக்கிறத நிறுத்தல. அந்த ஐடியா அவருக்குள்ள இன்னொரு புது ஐடியாவை ஸ்பார்க் பண்ணி விட்டுச்சு. டேவிட் காரை எடுத்து ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு சூப்பர் மார்க்கெட்லயும் இருக்கிற அந்த மலிவான புட்டிங் கேக்க மட்டும் பண்டல் பண்டலா வாங்கினாரு. மொத்தமா 12150 கப்புகள் அவரோட கார் நிறைய நிரம்பி இருந்துச்சு. அதுக்காக அவர் செலவு செஞ்சது $3140. அதுல இருக்கிற எல்லா பார்கோடுகளையும் கிழிச்சு கொடுத்தா அவருக்கு கிடைக்க போறது $25,000 மதிப்புள்ள இலவச விமான பயணம். வீட்ல போய் அந்த புட்டிங் கேக்க இறக்குனப்ப அவரோட மனைவி பார்த்து அசந்து போயிட்டாங்க. அந்த புட்டிங் கேக் கவர்ல இருக்கிற பார்கோட வெட்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வேலை நேரம் போக மாங்கன்னு உட்கார்ந்து எவ்வளவுதான் வெட்டி எடுத்தாலும் 2-3 நாட்களுக்கு பிறகும் கூட 1000 கப்புகளை கூட அவங்க தாண்டல. அந்த ஆஃபர் முடிய இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள வெட்டி எடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. டேவிட் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இத ஒரே சிட்டிங்ல முடிக்க என்ன ஐடியா இருக்கு அப்படின்னு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவரோட கண்ணுக்கு தெரிஞ்சது சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆதரவற்றோர் ஆசிரமம். வீட்டுக்கு போய் எல்லா புட்டிங் கேக்கையும் எடுத்து அந்த ஆதரவற்றோர் ஆசிரமத்துக்கு போனாரு. இந்த எல்லா புட்டிங் கேக் கப்புகளையும் உங்ககிட்ட உள்ள அனாதை குழந்தைகளுக்கு நான் இலவசமா கொடுக்கறேன். ஆனா அதுல இருக்கிற பார்கோடுகளை மட்டும் நீங்களே கிழிச்சு என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டாரு. ஆதரவற்றோர் இல்லமும் சந்தோஷமா சம்மதிச்சாங்க. பல பேர் சேர்ந்து ஒரே நாள்ல பார்கோடுகளை கிழிச்சு டேவிட் கிட்ட கொடுத்தாங்க. எல்லா பார்கோடுகளையும் சேர்த்து அந்த நிறுவனத்துக்கிட்ட போய் நின்னப்ப அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேற வழி இல்லாம எல்லா பார்கோடுகளையும் வாங்கி $25,000 மதிப்புள்ள 12,50,000 மைல்கள் டேவிட்டுக்கு இலவசமா கொடுத்தாங்க. ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாவை வச்சு கம்பெனியை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆப்பு வைக்க எங்க இருந்துடா கிளம்பி வருவீங்க அப்படின்னு ஹெல்த் சாய்ஸ் கம்பெனி தலையில அடிச்சுக்கிட்டாங்க. உடனே அந்த ஆஃபரை கேன்சலும் பண்ணாங்க. இன்னைக்கும் அந்த மைல்களை பயன்படுத்தி டேவிட் தன்னோட குடும்பத்தோட ஐரோப்பா, ஆசியா அப்படின்னு பல நாடுகளுக்கு இலவசமா சுற்றுலா போயிட்டு இருக்காரு. என்ன நண்பர்களே, இந்த 3 சம்பவத்துல உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திய விஷயம் எது? புட்டிங் கேக் சாப்பிட்டு உலகம் சுற்றிய அந்த அறிவாளியா, இல்ல 300 நாள் சாமர்த்தியமா சாப்பிட்ட அந்த முதியவரையா? நீங்க இவங்களோட இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.